சோ அதை கொஞ்சம் அவர் அவாய்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்ப கொஞ்சம் அடங்கிட்டாப்ல, இது அப்படியே கண்டினியூ. ரொம்ப ஸ்லோ ஆயிடும், எதுவுமே பேசாம அமைதியா எப்படி இருக்கிற இடம் தெரியாம சுத்திட்டு இருக்காரு. ஆமா, அந்த லேபர் ஓரியன்ட் ஸ்கில் ஓரியன்ட்ல வாங்கின அடி அந்த மாதிரின்றதுனால அதுக்கப்புறம் பேச முடியல போல இருக்கு. அண்ட் வெளியே இருந்து அர்ச்சனாவும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க பேருக்கு நிறைய நெகட்டிவிட்டி வரதுன்னு நம்மளால பார்க்க முடிஞ்சு. உங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தா ஃபுல்லா அவ்வளோ அவங்களுக்கு போன வருஷம் நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போட்டேன்றதே நான் இப்ப நான் யோசிக்கிறேன். இப்ப எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரியான விஷயத்துல போயிட்டு சப்போர்ட் பண்றது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோக்கு நிறைய எதிர்ப்பு நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் அவருமே உள்ள நிறைய அர்ச்சனாவுடைய ரெஃபரன்ஸை யூஸ் பண்றாப்ல. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஹார்ட்லி குயின் சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாரு அப்படின்னா அந்த ஓட்டுக்காக தான். சோ இவரும் அர்ச்சனா பேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இவங்களும் வெளியே இருந்து ரொம்ப ஓப்பனாவே நான் அருண்பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஓட் பேங்க் நிறைச்சிடலான்ற மாதிரி பிளான் பண்றாங்க. மேபி டாப் 5 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம் இந்த மாதிரியான இது. பிளஸ் வந்து அருண்பிரசாத் கொஞ்சம் கண்டென்ட் எல்லாம் கொடுக்கறதுனால வந்துருவாரோன்ற மாதிரி இருக்கு. மேபி டிக்கெட் ஃபினாலே யாராச்சும் வின் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து மேபி அருண்பிரசாத் வின் பண்ணிட்டாருன்னா ஓகே, இல்லைன்னா ஒரு ஆள் வெளியே வராங்கன்னா மஞ்சரி இல்லைன்னா அருண், இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் அந்த டாப் 5 இருந்து வெளியே வந்துருவாங்க.